புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பில் இருக்கும் ஆபத்தை பார்க்கிறான். சாதித்துக் கொள்பவன் ஒவ்வொரு ஆபத்தில் இருக்கும் வாய்ப்பை பார்க்கிறான். நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டாலே போதுங்க, நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலையும் அதி அற்புதமான ஆன்மீக தகவல், தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில எங்களுக்காகவே சொல்வீங்க சார். இன்றைய தகவல் கேட்க நாங்க அவளை காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக. ஒரு பெரிய யுத்தம், ஒரு பெரிய பேரரசன் ஒரு குட்டி இளவரசனை ஜெயிக்கிறாரு. அந்த இளவரசனை கூப்பிட்டு வராங்க அரண்மனைக்கு. இளவரசன் தன்னுடைய பக்கம் நியாயத்தை சொல்கிறாரு. பெரிய அரசரும் தன்னோட பக்கத்து நியாயத்தை சொல்கிறாரு. கடைசியில் அரசர் என்ன முடிவுக்கு வந்துடுறாருன்னா, உனக்கு நான் உன்னை திருப்பி உன் நாட்டுக்கு அனுப்புகிறேன், ஆனால் அது ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில் ஜெயிச்சா நீ கேட்குற விஷயத்த நான் பண்ணித்தரேன்னு சொல்லுவார். என்ன போட்டினா, ஒரு பெரிய வாளி முழுவதும் தண்ணீர் இருக்கும். இந்த தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீ எடுத்துகிட்டு போகணும். ஒரு சொட்டு கூட சிந்தக்கூடாது. நீ சிந்தனா உன் பின்னாடி கத்தியோடு என்னுடைய வீரர்கள் இருப்பாங்க. உடனே உன் தலையை சீவிடுவாங்க. ரெண்டு பக்கமும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் மக்கள் இருப்பாங்க, ஒரு பக்கம் இவரோட மக்கள், ஒரு பக்கம் அரசோட மக்கள். இவரோட மக்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவரோட எடுத்துகிட்டு போகும்போது எதிரி நாட்டு மக்கள் இவரை ஏளனமாக பேசுவாங்க. இந்த இளவரசர் அந்த போட்டியில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவுடனே ராஜாக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும்போது அவர் சொல்லுவார், உன்னை யாராவது திட்டினாங்களா நீ போகும்போது, அவங்களுக்கு நீ என்ன தண்டனை வேணால் கொடுக்கலாம். யாராவது பாராட்டினாங்களா, உன்னை ஊக்கப்படுத்தினாங்களா, அவங்க என்ன வேணால் பரிசு கொடுக்கலாம். அவங்க பேரை சொல்லி இல்லை ஆளை நான் நீயே போய் கூட்டிட்டு வான்னு சொல்லும்போது, நான் யாருமே பார்க்கல, என்னோடய கவனம் முழுவதுமே அந்த தண்ணீர் சிந்தாமல் எடுத்துகிட்டு போகணுன்னு தான் இருந்தது. ஸோ நான் யாருமே பார்க்கல, யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், நீ எங்கே தவறு பண்ண அப்படின்னு சொன்னால், நீ ஒரு அரசனாக இருந்து நீ பண்ணும்போது சிலருடைய போற்றுதலுக்கும் சிலர் தூற்றுதலுக்கும் ஆளாயிட்ட, அதில் தான் நேரம் செலுத்தின. நீ இது தண்ணி, அந்த வாளின்றது உன்னோட உடம்புன்னு நினச்சிக்கோ. அந்த தண்ணின்றது அந்த உடம்புல இருக்க ஆன்மா. அப்போ நீ எப்பவுமே உன்னோட ஆன்மாவில் தான் உனக்கு கவனம் இருக்கணும். அப்போ நாளைக்கு இந்த சிருஷ்டிகர்த்தா, நம்ம கடவுள்கிட்ட நம்ம போகும்போது அந்த ஆன்மாவை பத்திரமாக எடுத்துகிட்டு போகணும், ஒழுங்காக எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். போற்றுதலும் தூற்றுதலும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா லைஃப்பில் அடுத்த கட்டம் போக முடியாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லுவார். அந்த இளவரசரும் மிகுந்த சந்தோஷத்துடன் இந்த அறிவுரையை எடுத்துப்பார். நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்மளுடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட பிறகு நம்ம போக போக நமக்கு 10 பேர் நம்மளை திட்டுவாங்க, 10 பேர் உங்களை மாதிரி யாரும் கிடையாதுன்னு பெரிய லெவலில் போட்டுருவாங்க. இந்த போட்டுதலும் தூட்டுதலையும் நம்ம துறந்துட்டு இலக்கை நோக்கி நம்ம பிரயாணம்ன்ற ஒரு விஷயத்தை அடைந்தோன்னா, இப்போ சமீபத்தில் இளைஞர்களுக்கு கிடைச்ச வெற்றி எப்படி இலக்கை நோக்கி போய் அந்த ஒரு பெரிய விஷயத்தை உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு, மெரினாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சதோ, அதே போல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது நான் அனுபவபூர்வமாக பார்த்துட்டு இருக்க விஷயம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பா சார். எது வாழ்க்கை, அதை எப்படி வாழ வேண்டும் என்று தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இதுதான்ப்பா வாழ்க்கை, இதை இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு அழகான பாதையை காமிச்சீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கணேசன். கணேசன் சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வணக்கம் 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 சார். வணக்கம், வாழ்க வளமுடன். எஸ் சார். புதுசா ஒரு வீடு போடலாம் பாக்குறேன் சார். சரிங்க சார். அதான் இப்படி கடன் தொல்லை அதிகமா இருக்கு. நீங்க என்ன தொழில் பண்றீங்க கணேசன் சார்? நான் விவசாயம் தான் சார் பண்றேன். ஓகே. நீங்க கடன் தொல்லை எதனால கடன் ஏற்பட்டது? எப்படியும் அது வியாதிகள், தொந்தரவு. எனக்கு வயசு 60 ஆச்சு சார். சரி. ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, கன்னியா லக்னம். சரி. 13/10/57 பிறந்தது. சரி. அதாவது இப்போ ஐயா சொல்லுங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. அதான் 13/10/57 பிறந்தது. சரி. அது வியாதி சொல்லுங்க. ஒன்னும் குடும்ப விருத்தியே ஆகல, மனைவி இறந்து போச்சு. வயலுக்கு ஆக்கிண்டு அது இதுன்னு கடன் தொல்லை அதிகமா இருக்கு. வீடு அமைப்பு சரியில்லை, பழைய வீடு இடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அமைப்பு சரியில்லைன்னு வந்தா நீங்க நல்லா ஆண்டாள் வசப்படி கட்டுங்க சார். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார்.
நீங்கள் தேவையில்லாத நிறைய குப்பைகளை நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க சார். அந்த குப்பைகளை வெளியேற்றுங்க. வெளியேற்றினா நல்ல விஷயங்கள் வரும். நல்ல விஷயம் வரணும் அப்படின்னு சொன்னால் உத்திரகோச மங்கை நம்ம ஊர் பக்கத்தில் இருக்குது, போயிருக்கீங்களா அந்த உத்திரகோச மங்கை கோயிலுக்கு? கோயிலுக்கு நான் போனது சார். அப்போ என்ன தான் பண்ணுவீங்க நீங்கள் வீட்டில்? வீட்டில் வந்து உள்ளூரில் உள்ள சாமியில் கும்பிட்டுருக்கோம். அந்த வாராகி அங்கே உத்திரகோச மங்கை வராகி வந்து 5 வராகியில் ஒரு மிக முக்கியமான வராகி சார். தஞ்சாவூர் பெரிய கோயில், நேபாள வராகி, காசி பாதாள வராகி, காஞ்சிபுரம் பல்லூர் வராகி, இந்த உத்திரகோச மங்கை வராகி சார். அந்த வராகியை பிடிச்சிங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். அது பொதுவாக பஞ்சமி தேதியில் வழிபாடு பண்ணுறது நல்லது சார். நீங்கள் ப்ராப்ளம் உங்கள்கிட்ட தான் இருக்குது சார், உங்களை நீங்கள் திருத்தி தான் ஆகணும். நன்றி, வணக்கம் சார். அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ கணேசன் சார் மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதுக்கு வாஸ்து ஒரு காரணமாக இருக்குமான்னு. இப்போ நீங்க நேர போய் அந்த கிளையண்ட்டை பாக்குறீங்க, இதுக்கு வாஸ்து குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுனாக்க அந்த வீட்டை வந்து இடித்து முழுமையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்வீங்களா, இல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தாலே போதும் அப்படின்னு சொல்வீங்களா? சரி, இப்போ ஓகே, நான் நேற்று ஒரு விசிட் காஞ்சிபுரம் போயிருந்தேன். அது அந்த வீட்டுக்கு போன உடனே நமக்கு அது ஒரு உணர்வு ஏற்பட்டுரும். அது அந்த வீட்டில் ஒரு ஆளுன்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் நிறைய புலம்புனாங்க. ஏன்னா வந்து பெருமாளை கும்பிட்டேன், பெருமாளை வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றலை. அவங்க அப்பா வந்து ஒரு நாள் ஏஜாக இறக்குறாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறக்குறாரு. அவர் இறக்கும்போது வந்து பெருமாளை மட்டும் திட்டாதீங்க, அவருக்கு பெருமாள் வழிபாடு சமாஷன் எடுத்தவர், பெருமாளை தவிர எதுவுமே தெரியாதவருக்கு. அப்போ நான் சொன்னேன், அவங்கள ஆக்சுவலாக ப்ரிஸ்கிரிப்ஷன் நான் எப்போவுமே எழுதி கொடுப்பேன். நான் ஏன்னா இது இடிக்கணும் உடைக்கணும்லாம் எழுதி கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து கோவிந்தான்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் எழுதி கொடுத்துருக்கணும். காரணம், அவங்க வந்து பண்ண தவறு என்னென்னா, இப்போ பிறந்த எல்லாருமே இறந்து தான் ஆகணும். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், எனக்கு நீங்கள் எல்லாருமே பிள்ளைங்களாக பிறந்திருக்கீங்க, நான் சம்பாதிச்ச போனால் நான் ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சா 2 ரூபா நஷ்டம் ஆச்சு, அதுக்கு என்ன என்கிட்ட சண்டை போட்டுறீங்க, சத்தம் போடுறீங்க. இன்ஸ்டன்ட் நீங்கள் இப்படி நினச்சி பாருங்கள், நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா நான் ஏன் கேட்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பெருமாளை மட்டும் திட்டாதீங்கன்னு சொல்கிறார். அப்போது ஒரு இடம்னு போகும்போது நான் என்னன்னா, எல்லாமே தப்பாக இருந்தால் கூட எல்லாத்தையுமே இன்றைக்கே இடிச்சு ஒஸ்ட்டு வீடுனா காலி பண்ணிடுன்னு சொல்லலாம். ஒரு 10 தவறு இருக்குன்னும் போது அந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன், வந்து நீங்கள் வந்து இப்போ திருப்பதி பெருமாள் தான் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் உங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு பேத்தி, முதல் பேத்தி இருக்கணும், அந்த பேத்தி வந்து இது ஸோ இதில் இருக்கணும், அவளால் தான் உங்களுக்கு தீர்வு ஏற்படும். அந்த பொண்ணு அமெரிக்காவில் இருக்கு. கண்டிப்பா சார், நீங்க சொல்லும்போது அது அவங்க வந்து எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், நாமக்கல் விஜயராகவன் பேசுறேன். விஜயராகவன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ராகவன் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ராகவன். சார், அப்ப நான் வீடு வந்து மேற்கு பார்த்து தெருவில் வீடு கட்டிட்டு இருக்கிறேன் சார். சரி, இப்போ நீங்கள் இப்போ 4 சைடு அவங்க காம்பவுண்டுன்னு போட்டு சொல்கிறீங்க, அது கம்பல்சரி தேவைங்களா சார்? நான் அதுதானே திருப்பி வலியுறுத்திட்டு இருக்கேன் விஜயராகவன். அதான் சார் கேட்குறேன், அது முக்கிய இம்பார்ட்டன்ட் தரணுமான்னு கேட்குறேங்க. என்னப்பா, என்னங்க? அதுக்கு முக்கியத்துவம் தரணுங்க சார் காம்பவுண்டு போகிறதுக்கு. இல்லை புரியல, எனக்கு புரியல. இல்லை, காம்பவுண்டு 4 பக்கம் காம்பவுண்ட் போகிறது முக்கியத்துவம் தரணுமான்னு கேட்குறேன் சார். ஓகே சார், அதாவது வந்து 100% முக்கியத்துவம் கொடுக்கணும் சார். தாய் சோறு எந்த அளவுக்கு முக்கியமோ தந்தை சோறுன்றது ரொம்ப முக்கியம். தந்தை சோறு தான் காம்பவுண்ட் வால் சார். தந்தை இல்லாமல் வந்து ஒரு வீடு இருக்கும் அப்படின்னா இருக்கலாம், இருந்தால் என்ன கதி ஆகுன்றது வந்து இல்லாத வீட்டில் தான் நம்ம போய் பார்க்கணும் சார். 100% அது மஸ்ட் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிருஷ்ணன் பேசுகிறேன் மேடம். கிருஷ்ணன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். கிருஷ்ணன் சொல்லுங்க. வணக்கம் சார். சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருக்கேன், இன்னைக்கு தான் சார் கால் கிடைச்சது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நான் புதுசாக ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தேன் சார். வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியல, அதுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுதான் சார் எப்படி தொடரலாமா என்ன பண்றதுக்குன்றதுக்காக கேட்டேன் சார். உங்க செப்டி டேங்க் போட்டுட்டீங்களா உங்க வீட்டுல, கட்டுற வீட்டுல? ஆமா சார், செப்டி டேங்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் சார் இந்த மாதிரி அந்த செப்டி டேங்க் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சார். ஸோ நீங்க இப்போ இந்த இடத்துல சார், என்னோடது வந்து ரொம்ப ஆன் டாட் பேசக்கூடிய ஒரு டீம் சார், ஆண்டாள் வாசுன்றது. அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். நீங்கள் ஆண்டாள் வாசு நல்ல ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் எங்கேருந்து, வேலூர்லேருந்து பேசுகிறீங்களா? ஆமாம் சார். ஓகே, அங்கே வந்து ஆற்காட்டில் ரவி இருக்கார், தேர் ஆர் சோ மெனி பீப்புள். அப்புறம் விஜய் இருக்கார், சரளா மேடம் இருக்காங்க. நீங்கள் யாரை வேணால் கூப்பிடுங்க, அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுங்கள். ரெக்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம நேர்களுக்கு முன்னாடி பேசும்போது நீங்க ஒரு வீடை போய் பார்க்கும்போது அதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு குறிப்பிடுவீங்க, அதை அந்த கிளையண்ட் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க? இப்போ வந்து இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து உங்கள் பேத்தி தான் வந்து யூஎஸ் இருக்காங்க, அவளால் தான் மாற்றம் ஏற்படும். அப்புறம் வந்து இது மாதிரி சோன்ஸோ மருமகள் இருப்பாங்க, அந்த அம்மா வந்து ஒரு முருகர் சம்மந்தப்பட்ட பெண்மணியாக இருப்பாங்க. ஆக்சுவலாக அது பெருமாளுக்கு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி. ஆமாம், என் மருமகள் வந்து முருகர் மட்டும் தான் கும்பிடுவா,
என் பேத்தி தான் எனக்கு சால்வ் பண்ண போகிறேன்னா அவங்க அந்த வீடை வாங்கி லோன் போட்டு வாங்கி இவங்களுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ 3 விஷயங்களும் ஒத்து வருது. இப்போ அந்த இடத்துல நான் என்ன புரிய வச்சேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லா வாஸ்துவும் இடிக்கிற மாதிரி இது ஒரே ஒரு வேலை பண்ணுங்க, ஒரு 50,000 1 லட்ச ரூபா பண்ணி இந்த பர்டிகுலர் வடமேற்கில் இருக்கக்கூடிய தவறை மட்டும் ரெக்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நானே வந்து உங்கள் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு வரேன், நான் ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி காஞ்சிபுரம் கோயிலுக்கு வருவேன், வரும்போது உங்கள் வீட்டுக்கு நானே வரேன் அப்படின்னு உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். அப்போ வந்து வாஸ்து என்பது ஒரு பயமுறுத்தக்கூடிய விஷயம் இல்லை, ரொம்ப இலகுவாக மக்களை கொண்டு போகலாம். பரிகாரங்கள் இல்லாத ஒரு உண்மையாக டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. அந்த அம்மா வந்து என்னை அனுப்பும்போது எங்கள் அம்மாவோட ஒரு வயது கம்மின்னு என்னை அப்படியே கட்டி பிடிச்சி என்னை வந்து ஒரு மூத்த மகனாக என்னை வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. அது வந்து பெரிய கிஃப்டட். அது அந்த இடத்துல இப்போ வந்து தயவுசெய்து எல்லாருமே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, எங்களோட ஸ்டைல் வந்து 100% வந்து பரிகாரம் கிடையாது. நம்பர் 2 வந்து மாற்றங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான். ஒட்டுமொத்தமாக தவறுனா அதை விட்டுட்டு போகிறது வேறு வழியே கிடையாது. ப்ளஸ் வந்து அந்த இடத்துக்கு நம்ம போகணும், அடுத்த கட்டம் போகணுன்னா அதுக்கு உண்டான கோயில்கள் தான் வந்து இதில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணணும். அந்த கோயில்களை எப்படி பிடிக்கணும், அவங்க கேட்டாங்க எங்கள் வரதராஜ பெருமாள் இருக்கார், நான் ஏன் திருப்பதிக்கு போகணுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களுக்கு தெளிவான விளக்கம் ஒன்று கொடுத்துட்டு வந்தேன் நான். ஸோ இப்படி தான் டீல் பண்ணணும், இப்படி தான் நாங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இது போல் தான் நீங்கள் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் இருந்தோன்னா இது போல் ஆட்களை தான் நீங்கள் எங்கேஜ் பண்ணணும். கோவிலை பற்றி அறிவு பெரிய லெவலில் இல்லாதவங்களுக்கு பெரிய லெவலில் வாஸ்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, திருப்பூர்லேருந்து பேசுறேங்க. திருப்பூர்லேருந்து யாருமா பேசுறீங்க? பரமேஸ்வரி பேசுறேங்க. என் பேர் பரமேஸ்வரிங்க. பரமேஸ்வரிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அம்மா வீட்டில் வந்து நாங்கள் கட்டி இருக்கிறேங்க. அம்மா வீட்டு சைடு வந்து தெற்கும்னா சைடுங்க. உங்களுக்கு தென்மேற்கு தான் ப்ராப்ளம் பரமேஸ்வரி. சரிங்க. உங்க தென்மேற்குல என்ன இருக்குமா? தென்மேற்குல வந்து முன்னாடி வந்து 40 அடி வந்து அக்கா வீட்டுக்குங்க. ஆமா, தென்மேற்குல என்ன இருக்கு வந்து பரமேஸ்வரி? தென்மேற்கு வந்து படி இருக்குங்க, அது கீழே வந்து தொட்டி இருக்குங்க. தென்மேற்கு தான் ப்ராப்ளமா? அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுங்க. அடுத்த கேள்வி பரமேஸ்வரி. அது என்ன பண்ணணுங்க? தொட்டி இருக்கக்கூடாதுங்களா இல்லை எப்படி? தொட்டி இருக்கலாமாமா? சரிங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு பாதிச்சுட்டே இருக்குதுங்க. என்னோட கேள்வி பரமேஸ்வரி, தொட்டி இருக்கலாமா இருக்கக்கூடாதா? நான் உங்களை திருப்பி கேட்குறேன். அது தெரியும், நீங்க அதாவது உங்களை நான் கேட்குறேன். இல்லை, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தொட்டி இருக்கக்கூடாதுமா. தொட்டியும் படிக்கட்டும் தவறுமா. நல்ல கேள்வி கேட்டு நன்றி. சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணுங்க. பிரம்மாண்டமான நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 4596 9595. சரி, இப்போ இந்த இடைவேளைக்கு முன்பு நீங்க பேசும்போது சொன்னீங்க, ஒரு கிளைண்ட்டை போய் பார்க்கும்போது திருப்பதி போங்க நல்ல திருப்பம் வரும் சொல்லியிருந்தீங்க. திருப்பதி போனா திருப்பம் வருங்கிறது உண்மைதான். ஆனா அவங்க அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்கன்னு சொன்னீங்க சார். பக்கத்திலேயே இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போகாம நாங்க எங்க அங்க போனோம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க சில ஸ்பெசிபிக் கோவில் சொல்றீங்க இல்லையா? அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் போகணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னாக்க அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில் போலாமா, இல்ல நீங்க சொல்ற அந்த கோவிலுக்கு தான் போகணுமா? ஏன் போகணும், எதுக்காக போகணும், எப்போ? இது வந்து ஒரு 3 எபிசோடுக்கான ஆன்சர் அது. நான் பட் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ உடம்பு சரியில்லை, இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கோம், அங்கேயே வந்து ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜன் இருக்கலாம். ஆனால் வந்து ஏன் வந்து மெட்ராஸில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே டாக்டர் தானே, எல்லாருமே சர்ஜன் தானே, எல்லாருமே வந்து ஈக்குவல் நாலேஜபிள் பீப்புள் தானே. அப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எல்லாமே பெருமாள் தான். இப்போ நீங்களும் பெருமாள், நானும் பெருமாள், எதிர்க்க இருக்கவங்க பார்க்குற எல்லாருமே பெருமாள் அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட். நம்ம லௌகீக வாழ்க்கையிலேருந்து பார்க்கும்போது இந்த பெருமாளோட அந்த பெருமாள் பெட்டரா அப்படின்னு சொன்னால் அது வந்து 100% வந்து அதில் சில சூட்சுமங்கள் இருக்குது. இப்போ இந்த கோயிலுக்குன்னு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கலாம், அந்த கோயிலுக்குன்னு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குன்னா இவங்க வீட்டுக்கு எந்த விஷயம், இப்போ எனக்கு தலைவலிக்கு நான் ஏதோ ஒரு டோலோ 650 போடலாம், இல்லை கேல்பால் போடலாம், ஏதோ ஒரு விஷயம் போடலாம். நான் வந்து ஆர்த்தோ ப்ராப்ளத்துக்கு வந்து தலைவலி மாத்திரை போட முடியுமா? அதுபோல் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எல்லாமே பெருமாள் தான். இப்போ நம்ம டீச்சர்னு சொல்கிறோம், டீச்சர்ன்றது காமன் வேர்டு. சயின்ஸ் டீச்சர் இருக்காங்க, ஃபிசிக்ஸ் டீச்சர் இருக்காங்க, மேக்ஸ் டீச்சர் இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு டியூஷன் அனுப்புகிறோன்னா டீச்சர்கிட்ட அனுப்ப முடியாது. அது எந்த டியூஷனுக்கு அனுப்பணும், எந்த கிளாஸு, எந்த சப்ஜெக்ட்டுக்குன்றதை நம்ம சூஸ் பண்ணுறோம். நம்ம அது போல் தான் இந்த இடத்த நாங்கள் சூஸ் பண்ணுறது. நம்பர் 2, இப்போ ஏன் அம்மன் கோயில் லோக்கலாக இல்லை, ஏன் அந்த கோயில்னால் இதே கான்செப்ட் தான் அதுக்கும். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, எந்தெந்த கோயிலெலாம் பவர்ஃபுல்லாக இருக்குது, எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்தந்த வீட்டுக்குன்றதில் தான்
என்னோட ரிசர்ச் வந்து நான் அதை நோக்கி தான் நான் போனேன். அதில் தான் நான் பிரம்மாண்டமான வெற்றி பெற்றேன். நான் யார்ட்டையும் பரிகாரம் சொல்ல அந்த கோயிலில் போய் இந்த ஐயரை பாரு இந்த பூஜை பண்ணுன்ட்டு போங்க உட்காருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நேரங்காலம் கூட இப்போ தான் நான் சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் டைமே வேண்டாம், நீங்கள் எப்போ வேணால் போய்க்கிங்க. ஆனால் கூட்டம் இல்லாத நேரத்தில் போய்ட்டு அதோட ஒரு பெரிய கனெக்டிவிட்டி வந்துடும். அந்த கூட்டமே இல்லாத இடத்துல நேரத்தில் போய் உட்காரும்போது, நல்ல மழை பெய்யும்போது கூட்டம் இருக்காது, நல்ல வெயில் அடிக்கும்போது கூட்டம் இருக்காது. அதை மாதிரி இடத்துல போய் அதை மாதிரி நேரத்தில் போகும்போது பிரம்மாண்டமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சிறப்பா சொன்னீங்க சார். முக்கியமா அந்த கோவிலுக்கு போறதுங்கிறதே அங்க நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கறதுனால தான் இல்லைங்களா? எல்லா கோவில்லையுமே நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்க அடிக்கடி சொல்வீங்க, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றன, வடிவமைக்கின்றன சொல்வீங்க இல்லையா? நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் தூய்மையான எண்ணம் கொண்ட நாமால நம்ம நினைத்ததை சாதிக்க முடியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் ஸ்பெசிஃபிக்கா அது? இல்ல திருப்பி சொல்லுங்க. தூய்மையான, அதாவது எல்லா கோவில்லையுமே நல்ல வைப்ரேஷன் இருக்கும். சோ நல்ல வைப்ரேஷன் இருக்கிற ஒரு இடத்துக்கு போறோம். என்னுடைய எண்ணம் என்னன்னா, எனக்கு இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நேரான எண்ணம் இருக்கு. நான் அந்த எண்ணத்தை அங்க முழுமையாக செலுத்தும் போது அந்த வைப்ரேஷன் எனக்கு அதை சாத்தியமாக்கி தராதா? இல்ல அதுதான் நான் சொல்றேன். நான் இப்போ உங்க வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் என்னன்றது பார்த்தா தான் தெரியும். அந்த பார்த்த ப்ராப்ளத்துக்கு எல்லா கோயில்களும் சப்போர்ட் பண்ணாது. இப்போ நீங்க நல்லா பாருங்க, ஒரு சிலரை பார்த்தால முகத்தை பார்த்தால ஐயோ எனக்கு பிடிக்கல, அவங்க எதுவும் பழகிருக்க மாட்டாங்க, எதுவும் நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, நமக்கு அது ஒத்துக்காது. அவன் ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே இருக்கா, நமக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு நம்மளை பிடிக்காது. நம்பர் 2 நம்ம எல்லா கோயிலுக்கும் போயிட முடியாது. எல்லா கோயிலுக்கும் போகிறவங்க ப்ராப்ளமேட்டிக் பர்சன், ரியலி ப்ராப்ளமேட்டிக் பர்சன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலைல குளிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் சிவன் கோயிலுக்கு மட்டும் தான் போவார், வேறு எந்த கோயிலுக்கும் போக மாட்டார். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அம்மன் கோயிலுக்கு மட்டும் தான் போவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், இது வாசுன்னு போய் சொல்கிறதுன்றது வேறு, சொல்லாமலே பை நேச்சர் அந்த அவங்கள அந்த இறைநிலைன்ற ஒரு விஷயம் இப்படி தான் வழி நடத்தும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு எது நம்ம வீடு எப்படி இருக்கோ அதுபடி தான் நமக்கு கோயில்கள் சூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு டைமில் ஆண்டாள் கோயில்னால் கிட்டத்தட்ட 1500 தடவை போயிருப்பேன். நான் சோத்துக்கே இல்லாத இருந்து இவ்வளோ தூரம் ஜெயிச்ச பிறகு. ஆனால் ஜனவரி 20, 2014 கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஹார்ட்லி ஒரு 10 வாட்டி 15 வாட்டி தான் போயிருப்பேன் இன்னைய தேதி வரைக்கும். அப்போ என்னன்னா, நான் ஃபஸ்ட்லாம் ப்ரோக்ராம் பண்ணும்போதெல்லாம் பெருமாளே கும்பிடாத, நீ ஆண்டாள் மட்டும்தான், பெருமாள் கோயிலுக்கே போகாதன்னு சொல்லுவேன். பட் இதே ஆண்டாள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் மூலிமா நீ ஸ்கூல் முடிச்சிட்ட, இனிமேல் ஸ்கூலுக்கு வராத, நீ டாக்டரேட் பண்ணணும், அது அங்கே திருப்பதிக்கு தான் போகணும், எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு டைம் வரும்போது ஃபேஸஸில் எல்லாருக்கும் இந்த மனமாற்றங்கள், இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுன்றதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ஜங்கனவேல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இந்த 4 தடவை வாஸ்து சாஸ்திரம் பார்த்தாச்சு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சங்கரங்கோயில் யாராவது இருக்காங்களா வாஸ்து பாக்குறவங்க? இருக்காங்கம்மா. சங்கரங்கோயில் இல்லை, சங்கரங்கோயிலில் இருந்தாங்க, அவர் இறந்துட்டாரு. நீங்கள் இப்போ கோயில்பட்டியில் இருக்காங்கம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கேள்விமா? எனக்கு தெற்கு பக்கம் அந்த மேற்கு சைடு ஒரு டாய்லெட் அமைச்சிருக்கு, அதுல இருந்து சரியில்லைன்னு எனக்கு தோணுது. நீங்க 4 தடவை பார்த்து மாட்டி கட்டிட்டாங்க. இல்லம்மா, அதாவது நீங்க சரியில்லாம இருக்கு. இல்லம்மா, பாக்குறதுன்றது விஷயம் இல்லை, யார்கிட்ட பாக்குறாங்க அப்படின்னு பாக்குறீங்கன்றது தான் முக்கியம். நல்ல அறிவார்ந்த ரொம்ப நல்ல நாலேஜபிள் பீப்புள்கிட்ட நீங்க பார்த்தா தான் அது சரியா இருக்குமா. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா சொல்லுங்க. சரிம்மா, நீங்க என்ன ஆபீஸ் ஃபோன் பண்ணி கேளுங்க, நம்பர் கண்டிப்பா கொடுப்பாங்க. நல்ல கேள்விக்கு நன்றிமா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? செல்வராணிமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வீட்டுக்கு மரியாதை பார்க்க என்னம்மா கேக்குறாங்க. என்னம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. வீட்டுக்கு கேக்குறாங்க. ஆமா, உங்க வீடு தென்கிழக்கும் வடகிழக்கும் ப்ராப்ளமா? அந்த தென்கிழக்கு வடகிழக்கு ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுங்க. நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்புல இல்ல சார். இப்போ ஒருத்தர் ஒரு வீட்டுல இருக்காரு, புதுசா வாங்கி போயிருக்காருன்னே வச்சுப்போமே. அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அவருக்கு ஏற்படுது அப்படின்னாக்க, அந்த வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல சின்ன பிரச்சனையா இருக்கிறதுனால, சிறப்பான வாஸ்து அமைப்புல இருக்கிற காரணத்தினால தலைக்கு தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சின்ன பிரச்சனையோட அந்த வீடு அவங்களை காப்பாத்திடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? ஒரு டைம்ல நான் ஆஸ் இண்டிவிஜுவல் எனக்கு எப்பவுமே வருஷத்துக்கு 12 வாட்டி நான் எங்கேயோ படிச்சுட்டேன். 12 வாட்டி ஒரு இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, குறைஞ்சபட்சம் 6, அதிகபட்சம் 12 வாட்டி சளி பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை படிச்சுட்டேன். ஒரு பர்டிகுலர் வீட்டில் இருக்கும்போது எனக்கு தொடர்ந்து அதே போல் திருப்பூர் போனால் தும்மல் வரும் அப்படின்றது எனக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. திருப்பூர் இன்றைக்கி போனாலும் தும்மல் வரும்.
ஒரு டைமுக்கு அப்புறம் வீடு மாறுறேன். அந்த 6லேருந்து 12 வாட்டி சளி பிடிக்கின்ற ஒரு விஷயம் போயிடுச்சு. அது வந்து ஹார்ட்லி ஒரு 2 வாட்டி 3 வாட்டின்னு மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல எண்ணம் தான் வாழ்க்கை. இந்த எண்ணம் வந்து நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, உங்கள் மனசுக்கு அடி மனசில் ஆழ் மனசில் என்ன விஷயத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணுறீங்கள வச்சு தான் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டம். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது, ஒரு வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்களுக்கு அடிப்படுது, ஏதோ ஒருத்தங்களுக்கு கஷ்டம் ஏற்படுதுன்னா அது 100% வாஸ்து சம்மந்தப்பட்டது. இதில் வந்து சின்னதா பெரியதா அப்படின்றது வந்து அந்த இடத்தை பார்த்தால் தான் அதை நம்மளால் சொல்ல முடியும். அது சில விஷயங்கள் வந்து ஒரு டிவி, ஒரு மீடியா லைவுக்கெலாம் அப்பாற்பட்டு ஃபிசிக்கலாக நம்ம போனால் தான் சில விஷயங்களை ரொம்ப கணக்கச்சிதமாக சொல்ல முடியும் என்ற தாழ்மையான கருத்து. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ராஜ்குமார் மதுரையில இருந்து. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் புதுசா வீடு கட்டி இருக்கிறேன். இப்ப கன்னிமூல சைடு வந்து இது வைக்கலாமா, கிச்சன் ரூம்? கன்னிமூல கிச்சன் வைக்கலாமாமா? சரி, வைக்கலாம். இப்போ எதனால இந்த டவுட் வந்தது? இல்ல, அது வச்சிருக்கிறேன். வச்சு மறுபடியும் பின்னாடி வந்து காம்பவுண்ட் மாதிரி போடலான்னு பார்த்தேன். அவங்க மேஸ்திரி வந்து ரூம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுல சார், நீங்க அந்த வீட்டுல இப்போ இந்த வீடு கட்டிட்டு மேஸ்திரி வாழ போறாரா, நீங்க வாழ போறீங்களா? நாங்க தான் வாழ போறோம் சார். அப்போ நீங்க வந்து நல்லா புரிஞ்சுங்க, மேஸ்திரி சொல்றதெல்லாம் கேட்காதீங்க சார். நேற்று கூட எனக்கு ஒரு ஸ்ரீபெரும்புத்தூர் அனுபவம். அந்த மேஸ்திரி வந்து ஏதோ ஒரு புதுசாக புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் வந்து அவர்கிட்ட சொன்னதான் உங்களுக்கு பதிலாக சொல்கிறேன். நீங்கள் கட்டுற வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். நீங்கள் வந்து எங்கே சார், அது வந்து 6 அடி கழிச்சு கொஞ்சம் வயசு விட்டு 8 அடி கணக்கு உள்ள அடிப்பாங்க கொண்டு வந்துடலாம்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த அடி கணக்கெலாம் பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயம் சார். தயவுசெய்து வந்து நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கேள்வி சார். அது வந்து தப்பு, நீங்கள் சொல்கிறது தப்பு. தயவுசெய்து நல்ல வாஸ்து நாலேஜ் உள்ளவங்க, மதுரையில் ஆண்டாள் வாஸ்து நாலேஜ் உள்ளவங்களை கூப்பிடுங்க. அதில் வந்து நாகராஜன், பாண்டியராஜன், ராஜேஸ்வரி வீராஜ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்களை கூப்பிட்டு சஜஷன் கேட்டு மாற்றி நல்லபடியாக வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? பண்ருட்டில இருந்து உக்கிரவேல் மேடம். அவியாட்ட பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. உக்கிரவேல் சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். நான் அமோகமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன் சார். நீங்க வந்து பார்த்து போயிருந்தீங்க, பார்க்கலாம். என் நம்பிக்கை இருக்கு சார். சொல்லுங்க சார். நான் இருக்கேன். அதுல வந்து இந்த தெற்கு பக்கம் அந்த கோட்டு வீட்டுக்கு முன்னாடி வீட்டுல ஒரு வீடு ஒன்று கட்டினாங்க. அந்த இது கட்டின ஓட்டு வீடு அப்படியே இருக்கு அந்த தெற்கு பக்கம். அது எப்படி பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் ஐடியா வேணும். அப்புறம் அடுத்தது வந்து இதை கட்டின பக்கம் எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. இப்ப எங்க இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு? கவர்மெண்ட் ஐடியில் சார். ரொம்ப நல்ல விஷயம் சார். உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து அந்த நான் சொல்கிறேன் சார், ரங்கநாதர் பிடிச்சிங்க சார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரங்கநாதர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுப்பாரு. ரேவதி நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா பூர நட்சத்திரமும் ரொம்ப விசேஷம் சார் அந்த கோவிலுக்கு. நீங்கள் நல்ல ரிசல்ட் கிடச்சி எனக்கு மறுபடியும் கூப்பிட்டு கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமான செய்திகளை சொல்லுவீங்க. அதுக்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார் வாழ்க வளமுடன் சார். நான் திருவண்ணாமலை பேசுறேன் சார், லலிதா. சொல்லுங்க லலிதா. சார், எங்க வீடு வந்து 13 அடி சார். உங்க கேள்வி கேளுங்கம்மா. சார், அது 13 அடி இருக்க வீட்டுல இருக்க கூடாதுன்றாங்க. மேற்க பார்த்து வசதி சார். யார் சொன்னதுமா? சார் சொல்லினால கேட்டேன் சார். இல்லை, யார் சொன்னது 13 அடியில் இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? 13 அடி வந்து தேவையான வீட்டுல இருக்க கூடாது. ஆமா, யார் சொன்னதுன்னு கேட்குறேன். நீங்க தான் சார் நிறைய பேர் சொன்னாங்க. ஆமாம், அப்போ அதான் நான் இப்போ கேட்குறேன். அந்த இவர் நம்ம பாபு மதுரைக்கு சொன்னது, சொன்னவங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்களா, நீங்கள் இருக்க போகிறீங்களா? இப்போ அந்த வீட்டில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? நாங்க அந்த வீட்டுல ஒரு 10 வருஷமா இருக்கு சார். நீங்கள் எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க? இல்ல சார், கொஞ்ச நாளா ஒரு 2 வருஷமா உடம்பு சரியில்லாத இருக்கு. ஆமாம், 2 வருஷமா. அப்போ 8 வருஷமா நல்லா தானே இருந்தீங்க? ஆமா சார். அப்புறம் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் அதாம்மா, நம்ம வந்து திறந்த புத்தகமாக இருந்தால் வரவும் போகிறவங்களாம் வந்து கையெழுத்து போட்டு போவோமா? நீங்கள் இப்படி இருக்காதீங்க. உங்கள் வீடு நல்ல வீடு, நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச காசு தானமா அது? ஆமா சார். அப்போ நீங்கள் அதை பற்றி பயப்படுறீங்க? நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா? இப்போ என் வீடுலாம் மனை அடிப்படி கிடையாது. என் வீடு 11 12 அடியோ உள்ள கிழமை. அது வந்து 11 அடி தான் நல்லதுன்ட்டு. நான் நல்லா இருக்கேம்மா, நல்லா இருப்பேம்மா, நீங்களும் நல்லா இருப்பீங்க. அது வந்து திருப்பதி பெருமாளை பிடிச்சிங்க. அந்த பெருமாள் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவார்மா. அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. அதி அற்புதமான ஆன்மீக தகவல், வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி.
ஒரு சின்ன விஷயம். இன்றைக்கி கேள்வி என்னென்னா 2 ஆழ்வார்கள் அவதரித்த இடம் எது, இதுதான் இந்த கேள்வி. ஆக்சுவலாக வந்து February 15 February 20 சங்கர மடம் இந்த மேட்லி ரோடு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனில் வந்து லாஸ்ட்டாக அதோட கேலண்டர் ஆண்டாளை பற்றி அதுக்கப்புறம் யாருக்கும் இந்த விடம் நாங்கள் கொடுக்க போகிறல. ஸோ தயவு செய்து குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். உங்களை தேடிலாம் வந்து வராது, நீங்கள் தான் அதை தேடி வரணுன்றதும் புரிஞ்சுங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நாளைக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. ஜெயஹிந்த். இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன் ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். ஜாதகத்துல வந்து யோகம் இல்லாத ஜாதகம் அப்படின்னு இருக்கா? அப்படி இருந்தா அந்த யோகம் இல்லாத ஜாதகத்தை யோகமுள்ள ஜாதகமாக மாற்றி அமைக்க இயலுமா? அதாவது யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் சொல்லலாம். ஒன்று அவயோகம், ராஜயோகம், ரெண்டுமே சொல்லலாம். ஏன்னா இப்போ தரித்திர யோகம் கூட ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து ஏன்னா அது யோகமாக தான் வந்து இதுலேயும் சொல்லியிருக்கு. அதாவது நம்மளுடைய வந்து தசமகா வித்யாலயம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து லலிதா வந்து சொல்லி வழிபடும் பொழுது வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது பணம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லி அதை ஒரு யோகமாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதாவது தனம் இல்லாத ஒரு விஷயத்தை. அது ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கே சார். இது எப்படி? அதாவது வந்து அதாவது அணையாதி அப்படின்னா வந்துட்டு ஏழ்மையானவளே அப்படின்னு ஒரு அர்த்தமும் அதில் வரும் ஆக்சுவலாக. ஸோ எல்லா விதத்துலையுமே கடவுளை கும்பிடக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்கிறது. பட் அந்த யோகம் அவயோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில ஜாதகங்களை வந்து கண்டிப்பாக மாற்றி அமைக்க முடியும். சில ஜாதகங்களுக்கு மந்திர பிரயோக முறையிலையும் தந்திர பிரயோக முறையிலையும் ரத்ன பிரயோக முறையிலையும் மாற்றி அமைக்க முடியும். சில ஜாதகங்களை மாற்ற முடியாது. ஓரளவு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுக்க முடியும். அத்தனை ஜாதகங்களையும் யோக ஜாதகமாக மாத்திரம் அப்படின்னா அப்புறம் கடவுளை வழிபடுவதற்கு வேலையே இல்லை. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு சில வழிபாட்டு முறைகள் இருக்குது. ஜாதகத்தை கொண்டு போய் பெருமாளுடைய பாதத்தில் வச்சு அதை முறையாக எழுதி பாதத்தில் வச்சு சரண்டர் ஆகக்கூடிய முறை, நீ தான் எல்லாமே பண்ணி கொடுக்கணும் சரண்டர் ஆகக்கூடிய முறை இருக்குது. ஸோ அதனால் வந்து சில ஜாதகங்களை கண்டிப்பாக யோக ஜாதகங்களாக நிச்சயமாக மாற்ற முடியும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேரணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் சாந்தகுமாரி பேசுறேங்க. சாந்தகுமாரிமா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த்? 9/7/66. பிறந்த நேரம்? காலை 9:35. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. சாந்தகுமாரிமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்கணும் மேடம். நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். எப்ப கட்டுவோம், என்ன கட்டணும் கேட்கிறோம். அதுக்காக. அதாவது வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கீங்களாம்மா? ஆமாங்க. அதாவது இன்னும் எதுவுமே எனக்கு செய்ய முடியலங்க சார். நினைக்கிறோம், எனக்கு முயற்சின்னு நினைக்கிற மாதிரியே செய்ய முடியலங்க. இப்போ வந்து உங்களுக்கு சுக்கிர தசையில ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்குமா? சரி. பொதுவா இந்த தசையில வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கும். ஹெல்த்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஹெல்த்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். மற்றபடி வந்து பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பண விஷயங்கள் ரொம்ப கொளிக்கும்னு சொல்ல முடியாது. ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். வரவுக்கு செலவுக்கோ எழுத்துக்கோ பறிச்சுக்கோ தான் போயிட்டு இருக்குமே தவிர ஒரு எக்ஸஸான பணம் அப்படிங்கிறது கையில வந்து தங்காது. முதல்ல நீங்க அதை சரி பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் லட்சுமி நரசிம்மரையும் துர்க்கையையும் ராத்திரி 7:15 7:30 மணிக்கு மேல, இப்போதைக்கு ஏப்ரல் மாசத்துல 7 மணிக்கு மேல வழிபாடு செய்யணுமா. லட்சுமி நரசிம்மர் துர்கா வழிபாடு. அப்புறம் செவ்வாய்க்கிழமை இரவு 7 to 8 மணிக்குள்ள அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 8 மாசத்துக்கு அப்புறமா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உருவாகும். கொஞ்சம் கடுமையான முயற்சி பண்ணி தான் கட்ட வேண்டியது இருக்குமா. நம்மளுடைய கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அணியக்கூடிய ரத்தினம் வந்து மரகத பச்சை. இந்த மரகத பச்சை அணியறதுனால இப்போ இருக்கிற லைஃப்பை விட ஒரு 20% இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் மேலே மேலே முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மகாலட்சுமி பேசுறேன் மேடம். மகாலட்சுமி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? தஞ்சாவூர்ல இருந்து கால் பண்றோம் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? வந்து என் வீட்டுக்காருக்கு வந்து இப்ப 2 மாசமா உடம்பு முடியல. ஓகேமா, அவர் பெயர் என்னமா? பையன் பேர் பாலமுருகன். டேட் ஆஃப் பர்த்?
டேட் ஆஃப் பர்த் 22/7/1975. பிறந்த நேரம்? பூராட நட்சத்திரம். பிறந்த நேரம் தெரியல மேடம். பரவாயில்லம்மா. என்ன கேட்கணுமா இன்னைக்கு? பூராட நட்சத்திரம். இது யாரு உங்க கணவருடைய பிறந்த தேதியாமா? ஆமாங்க சார். சரியா இல்ல சார். வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒன்னும் ஒத்துமை இல்ல. புதுசா குடி வந்திருக்கோம். இத்தனை வருஷம் சொந்த வீட்டுல இருந்தோம். சரிம்மா. மேற்கு பார்த்து கதவு இருக்கு. ஆனா 2 பேருக்கும் ஒன்னும் சரி வர மாட்டேன். என்ன சார் பண்ணலாம்? உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, கணவருக்கு 2 மாசம் உடம்பு சரியில்லையாமா? 2 மாசமா முடியாது. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காங்க சார். போன மாசம் ரொம்ப முடியாது. பூராட நட்சத்திரம் தனுசு ராசி வருதுமா. இந்த வர்ற 2 வருஷம் கொஞ்சம் படுத்ததான் செய்யுமா. இப்ப இருக்கிற வீட்டையும் மாத்தி இருங்க. இப்ப இருக்க வீடு சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் ஜாதகத்தோட அடிப்படையில சொல்லல, நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு சொல்றேன் ஆக்சுவலா. சரிங்க சார். ஏன்னா ஜாதகத்தோட அடிப்படையில வீடை வந்து சரியா ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போதைக்கு டைம் வந்து சரியில்லைங்கிறது மட்டும் நல்லா தெரியுதுமா. நேரம் வந்து சரியில்லை. நீங்க வந்து இப்ப செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் முருகனை தொடர்ந்து வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை காலை 8லேருந்து 9 மணிக்குள்ள ஸ்ரீ மகா கணபதிக்கு அர்ச்சனை பண்ணி முடிஞ்சா ஒரு தேங்காய் மாலை, மாசத்துக்கு ஒரு தேங்காய் மாலை சாத்தி வழிபடுங்க. தேங்காய் எண்ணிக்கை வந்து கணக்கு இல்லை. அணியக்கூடிய ரத்தினம், உங்க கணவர் வந்து இப்போ ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து கலத்திர தோஷம் இருக்க ஜாதகம் வருது. 7க்குடைய செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் குருவோட சம்மந்தப்பட்டு வக்ரமாயி நல்லா இல்லை. அதனால வந்து நீங்கள் வந்து அணியக்கூடிய ரத்தினம் வந்து மாணிக்கமும் ஒரு பசரா முத்து, கேசிபி முத்துன்னு சொல்லுவாங்க. அது 2 அணிகிறதுனால வீட்டுக்குள்ள அமைதியும் உடல் நலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு மனிதனுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவனுடைய வாழ்க்கை இப்படி எல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கறத காண்பிக்கக்கூடியது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு சாதனமா நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதனின் ஜாதகத்தை வைத்து அவனுக்கு பின்னாளில் நடக்க போற விபத்துக்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள இயலுமா? கண்டிப்பா முடியுமா. வந்து 85 to 90% விபத்துக்களை கண்டுபிடிச்சிடலாம். சில நேரங்கள் என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, நீ ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும்போது போட்டிருப்பான் விபத்து நடக்கும் பகுதின்னு போட்டிருப்பான். அதை கிராஸ் பண்ணி போகிற எல்லாருக்கும் விபத்து நடந்துறது கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் அதே நேரத்துக்கு சில நேரங்களில் கிளம்புற நேரம் சரியில்லாமல் அந்த கிளம்பும் போது சில நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு மனசை ஒரு அழுத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது பயணம் கிளம்பக்கூடாது. ஒரு மாதிரி ஒரு உறுத்தல், ஒரு மனசில் ஒரு குழப்பம், போகலாமா வேண்டாமாங்கிற குழப்பங்கள் இருந்தால் பயணத்தை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அந்த மாதிரி சில நேரத்தில் வந்து ஜாதகத்துக்கு மீறி சில விஷயங்கள் நடக்கும். எல்லாமே ஜாதகம் அப்படி நடந்துறது கிடையாது. இப்போ இன்னைக்கு எல்லாமே கூட்டமாக சேர்ந்து ஒரு இடத்துல போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அவ்வளோ பேர் ஜாதகம் போராட்டம் நடத்தக்கூடிய ஜாதகம் கிடையாது. அது நேட்டல் ஹாரோஸ்கோப்னு சொல்கிறது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து விபத்துக்களை முன்கூட்டியே தவிர்க்க முடியும். கண்டிப்பாக அதுக்கு தான் என்ன செய்கிறோன்னா, நாங்கள் சில நேரத்தில் விபத்து நடக்கிற மாதிரி இருக்குது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, சிறு வயது பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா ஒரு 25 வயசு 30 வயசாக இருந்தது, சுகர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரத்த தானம் பண்ண சொல்லுவோம். ரத்த தானம் பண்ணாங்கன்னா விபத்துக்கள் வந்து அவாய்ட் ஆகிடும். ஸோ ப்ராக்டிக்கலாக நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாங்கள் நிறைய பேருக்கு சொல்கிறது வந்து விபத்து நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னா டர்க்வாய்ஸுங்கிற ஸ்டோனை பயன்படுத்துங்க. டர்க்வாய்ஸுங்கிற மாலையை காரில் மாட்டி வைங்க. நீங்கள் டர்க்வாய்ஸுங்கிற மாலையை காரில் மாட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விபத்துக்கள் வந்து 95% தவிர்க்கப்படும். அதாவது எங்கே இடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு காயமோ எதுவுமோ படாது, அடுத்தவங்களுக்கு காயம் படாது, உயிரிழப்புகள் இருக்காது, அடிபடுறது இது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து டர்க்வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் அடிக்கடி விபத்துக்கள் நடக்கக்கூடியவங்களுக்கு டர்க்வாய்ஸ் அணிங்கன்னு சொல்கிறோம். எல்லா வாகன ஓட்டிகளும் இதை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக காரில் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் தொங்க விடலாம், கையில் மோதிரமாக போடலாம், கழுத்தில் டாலராக போட்டுக்கலாம், கீ செயினில் மாட்டி வச்சுக்கலாம். பைக்கில் ஓட்டுறவங்க கீ செயின், ஏன்னா பைக்கு வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால யாரோ எடுத்துடலாம். அதனால் வந்து ஒட்டி வச்சோன்னா கூட விழுந்துடலாம். ஸோ பைக்கில் வந்து டாலராக செஞ்சு கீ செயினில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கீ போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது கீ வண்டியில் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது அவங்க சிலர்லாம் பெட்ரோல் டேங்க்குள்ளே போட சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக ஆனால் பர்மனெண்ட்டாக அது பெட்ரோல் டேங்க்குள்ளே இருக்கும். ஒன்றும் பெட்ரோல் டேங்க்குள்ளேயே போட்டு வைக்கலாம். ஒன்றும் ஆகாது. பர்மனெண்ட்டாக அதுக்குள்ளே இருந்துடும், நம்ம பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அதை எடுத்து பெரும்பாலும் பெட்ரோல் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஒரு 10-15 வருஷம் ஆகும் வண்டி ஆக்சுவலாக. ஸோ அது ரொம்ப சேஃபாக இருக்கும். நமக்கு மறந்துட்டோம் கீ செயின்லேருந்து கீழே விழுந்துருச்சுங்கிற பயமெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அது மாதிரி இருக்க விபத்துக்களை தவிர்க்கப்படும். ஜாதகத்தில் முன்கூட்டியே விபத்துக்களை வந்து 95% தெரிஞ்சுக்கலாமா, ஒன்றும் தவறு கிடையாது. அனைவருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். நிஜமாவே நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். விருதுநகர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? சிவசங்கரி, ரேவதி நட்சத்திரம். ஓகேமா, சொல்லுங்க. இன்னைக்கு சிவசங்கரி அம்மாக்காக தான் கேட்கணுமா? ஆமா. அவங்க டேட் ஆஃப் பர்த்? 85 வருஷம் பிறந்தது. தேதி மற்றும் மாதம்மா? கார்த்திகை மாசம் 8ஆம் தேதி. இங்கிலீஷ் தேதி சொல்ல முடியுமாம்மா? ஞாயிற்றுக்கிழமை. சரி, பரவாயில்ல. உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. இப்போ என் மகன் 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாம இருக்கா. அவளுக்கு சொல்லுங்க சாமி. யாருக்குமா? என் மகனுக்கு. உன் மகளுடைய டீட்டெயில் தான் இப்ப சொன்னதா? என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? ரேவதி நட்சத்திரம். ஓ,
சரிம்மா. ஏன்னா நீங்கள் வந்துமா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி பெரிய கேள்வி, அதாவது பெரிய விஷயம் உள்ள கேள்வி. அதுக்கு நீங்கள் சரியான விவரமே சரியாக கொடுக்கல. விவரம் கொடுக்காம லைவ்ல கேட்குறீங்க. சரி பரவாயில்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன், இப்போ உங்கள் டீட்டெயிலை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றா யோசிச்சு சொல்லி வாங்கி நம்ம சொல்கிறதுக்கு லேட் ஆகுமா? இப்போ நான் சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் யார்ட்டையா 2 பேருடைய ஜாதகத்தையும் கொண்டு போய் காமிங்க. குரு வக்ரமாக இருந்தாலோ குரு கடகத்திலேயோ குரு மகரத்திலேயோ இருந்ததுன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட நேரத்துக்கு அதை கேட்டுக்கிட்டு அவருடைய பரிகாரத்தை கரெக்டாக கேட்டு அந்த பரிகாரங்களை செய்யுங்க. ஏன்னா சுருக்கமாக சொல்லக்கூடிய பரிகாரம் எதுவும் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து சென்னைக்கு பக்கத்தில் பாலுச்செட்டி சத்திரம், காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. ஏற்கனவே நம்ம லைவில் சொல்லியிருக்கோம். அங்கே வந்து ஒரு கோயில் திருப்புட்குழின்னு ஒரு கோயில் இருக்குது. அதில் மரகதவள்ளி தாயான்னு இருக்காங்க. அவங்க வந்து இந்த புத்திர பாக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம் அந்த கோவில் ஆக்சுவலாக. ஸோ அங்கே போய் அந்த கோயிலை வழிபாட்டு முறை சொல்லுவாங்க. அந்த வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஜாதகத்தை காமிச்சு முறையான பரிகாரம் கேட்டு, ஏன்னா அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது புத்திர தோஷத்திற்கு. ஸோ அதை கேட்டு முறையாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. சார், நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு மனிதன் சிறப்பான ஆரோக்கியமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம்ப்பா, இந்த மாதிரி சின்ன சின்ன முத்திரைகள் செய்வதன் மூலமாகவே நம்ம அதை வந்து சாத்தியமாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்வீங்க சார். இன்றைய யோக முத்திரை என்ன சொல்ல போறீங்க? அதாவது வந்து இன்னைக்கு 10 பேரில் ஒரு 7 பேருக்கு கண்டிப்பாக பிபி இருக்குது. அதுவும் முக்கியமாக 30 வயசுக்கு அப்புறமே வந்துடுது. சிலருக்கு 25-26 வயசுலேயே பிபி இருக்குது. இந்த பிளட் ப்ரெஷருக்கான சரியான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர் டென்ஷன்பாங்க, அதும்பாங்க, இதும்பாங்க, கொலஸ்ட்ரால்பாங்க. ஆனால் உடம்பில் வந்து ஏதோ ஒரு பாகம் வந்து வீக்காக இருக்கிறதுனால அந்த பாகம் கெடுவதற்கு முன்னால் அந்த பாகத்துக்கு தேவையான ரத்தத்தை, அதுக்கு தேவையான இதை சப்ளை பண்ணுறது, எரிபொருளை சப்ளை பண்ணுறதுக்காக ரத்தம் ஜாஸ்தியாக ஓட தொடங்குகிறது. இதுதான் பிபி, பிளட் ப்ரெஷர். ஆக்சுவலாக உண்மையை தான். இதை வந்து மாத்திரையை போட்டு தடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பாகம் கெட்டு போகுதுங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ பிளட் ப்ரெஷர் அப்படியே விட்டுறலாமா அப்படின்னா, இயல்பாகவே ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு அருமையான முத்ரா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் முத்ரா. இந்த முத்ராவை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த உடம்புல உள்ள பாகம் பலம் பெற தொடங்கும். அதுமாதிரி உள்ளங்கால ஜாஸ்தி அழுத்தி விடுறதுனாலையும் வந்து அந்த வீக்காக இருக்கக்கூடிய பாகங்கள் பலம் பெற தொடங்கும். இந்த முக்கியமான முத்ரா என்னென்னா இந்த முத்ரா. இது வந்து நடுவில் உள்ள இந்த 2 விரலையும் மடக்கி இப்படி வச்சு இப்படி அமைதியாக உட்காந்திங்கன்னா, இந்த மாதிரி இந்த 2 விரலையும் அமுக்கி மடக்கிட்டு அமைதியாக உட்காந்திங்கன்னா குறைந்த ரத்த அழுத்தம் சரி அதிக ரத்த அழுத்தம் ரெண்டுமே சமானப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேரே வந்து ரத்த அழுத்த சமான முத்திரைனே இதுக்கு பேர். இந்த முத்ராவை டெய்லி ஒரு 15 நிமிஷம் 3 டைம் செய்யுங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் செய்யுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க. டோட்டலாக 1/2 hour. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிபி வந்து நார்மலாக மாத்திரை இல்லாமல் கண்ட்ரோலுக்கு வர தொடங்கும். கண்டிப்பா சார். ஸ்கூலுக்கு போற சின்ன குழந்தைய கேட்டா கூட எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற இந்த காலகட்டத்துல ரொம்ப அற்புதமான பயனுள்ள முத்திரை சொன்னீங்க. இதை பார்த்து நிறைய பேர் இந்நேரம் இப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம் நாமக்கல்ல இருந்து சிவராமன் பேசுறேன் மேடம். சிவராமன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1ஆம் தேதி ஜூன் மாசம், பிறந்த விட 74. பிறந்த நேரம்? நைட் 1 மணி 10 நிமிடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம், கும்பலக்கணம் மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு 2 பிரச்சனை நம்மனால நீடிக்குதுங்க மேடம். சொல்லுங்க சார். சரிங்க சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். அந்த முன்னோர்கள் வந்து அந்த பூர்வீக சொத்து வந்து பாகப்பண்ணு தொடர்ந்து ஒரு 25 வருஷமா நீடிக்குது சார். சரி, அது கிடைக்குமா கிடைக்காதா சார்? 2வது சார், நான் வேலையும் தொழிலும் செஞ்சுட்டேன். 2 மாற்றி செய்கிறேன் சார். இது நிரந்தரமான வருமானத்து வழி சொல்லுங்க. சரி, ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்தில் குரு வந்து தனியாக இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு வந்து அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற தகுதி இருக்குமே தவிர தன்னையே தான் சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இருக்காது. 2வது உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் வந்து சந்திரனும் 9 கூடையன் வந்து சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருக்குது. அது ஏறின நட்சத்திர சாரம் வந்து சரியில்லை. முன்னோர்கள் சொத்து முழுமையாக உங்கள் கைக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினங்க. நீங்கள் அது என்ன சொத்து என்னங்கிறத செக் பண்ணி அதுக்கான நிவாரணத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுக்கான பரிகாரத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா எம்ட சொத்துன்னு சொல்லுவாங்க. சில சொத்துக்கள் வந்து சித்தப்பா பெரியப்பா காலத்துலேருந்து
கேஸு கோர்ட்டு வழக்குன்னு தீரவே தீராது. யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சொத்துக்களை செக் பண்ணி சரி பண்ண பாருங்கள். ஆனால் உங்கள் ஜாதகப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 1 லட்ச ரூபா இருந்தால் ஒரு 50,000 கிடைச்சா பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஸ்தானம் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து சொந்த தொழில் செய்கிறத விட வேலைக்கு போகிறதாங்க பெட்டர். சொந்த தொழிலில் முதலீடு போட்டிங்கன்னா திரும்ப வர்றது கடினம். 2018 ஏப்ரலும் சொந்த தொழிலுக்கு போகாதீங்க. 2018 ஏப்ரலுக்கு மேலே சொந்த தொழில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். செய்யக்கூடிய தொழில் கடன் கொடுத்து வாங்காத தொழிலா, அதே நேரத்துக்கு அதிக முதலீடு இல்லாத தொழிலா, உணவு சம்மந்தப்பட்டதா. ஏன்னா நம்ம வந்து பொதுவாக ஜாதகப்படி இந்த துறை தான் கிடையாது. உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு அழியக்கூடிய பொருளாக இருந்தால் நீங்கள் கடன்காரனாக மாட்டீங்க. உணவு சம்மந்தப்பட்டதாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. வாழ்த்துக்கங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேடம் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். மதுரையில இருந்து யாருமா பேசுறீங்க? அன்னக்கொடி மேடம். அன்னக்கொடியம்மா, சொல்லுங்க, எனக்கு யாருக்கா கேட்க போறீங்க? மேடம் எனக்காக மேடம் கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? எங்க டேட் ஆஃப் பர்த் 6/5/76 மேடம். பிறந்த நேரம்? 6/5/76. கடகராசி ஆயுதம். அம்மா, பிறந்த நேரம் என்னம்மா? பிறந்த நேரம் வந்து மதியானம் 2 மணி மேடம். ஓகே, என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? மேடம் நாங்க ஒரு இதுல வந்து பணம் போட்டிருந்தேன் மேடம். அது வந்து கையில வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். பொருளாதார கஷ்டம், பண பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே மேடம். என்ன போட்டிருந்தீங்க? பணம் போட்டிருந்தேன். ஒரு நிறுவனத்துல பணம் போட்டிருந்தேன் சார். சரிம்மா. அது வந்து கிடைக்குமா அப்படின்ற இதுல இருக்கு மேடம். வீட்டுல ரொம்ப கஷ்டம், பண பிரச்சனை, கடன் பிரச்சனை. கரெக்டுமா. ஆனால் நீங்கள் போட்டிருக்க நேரம் சரியில்லையாம்மா. திரும்ப கிடைக்கிறது வந்து 90% ரொம்ப கடினமா. நீங்கள் ஒரே ஒரு முயற்சி பண்ணி பாருங்கம்மா. மகாலட்சுமியோட மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐ மகாலட்சுமி கமலதாரணி சிம்ஹவாகினி ஸ்வாகாங்கிற மூலமந்திரத்தை யாராவது உங்கள் கோயிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட போயிட்டு கேட்டு அந்த மூலமந்திரத்தை எழுதி வாங்கிட்டு அவர் வாயால் சொல்லி காதால் கேட்டுக்கிட்டு வந்து டெய்லி 108 முறை பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 to 6 மணிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கம்மா. இதில் லெபோபரைட்டுன்னு ஒரு ஸ்டோன் இருக்குமா, அதோட அகேட்டுன்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, ஓப்பர்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. இந்த 3 ஸ்டோனையும் காம்பினேஷன் போட்டு கழுத்தில் வந்து டாலராக போட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் இருந்தால் கண்டிப்பாக ஏமாற்றக்கூடிய மனநிலை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மனம் மாறி கொடுத்துருவாங்கம்மா. அதில் மாற்றம் இல்லை. இது 2 விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள், அந்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடக்கக்கூடிய உங்களுக்கு சுக்கிர தசையில், ஏன்னா சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசையில் கொடுத்த பணம் திரும்பி வர்றது, இன்வெஸ்ட் பண்ணுற பணம் தவறான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், வரது ரொம்ப கடினம். இந்த 2 பரிகாரம் நான் சொன்னதை செஞ்சு பாருங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேருந்து இந்த ஃபிட்ஸ், எப்லிப்சி, இந்த வலிப்பு நோய்கள் உள்ளிட்ட அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா? இது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா முன்ன இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சார். இதுக்கு ஜாதகம் ஒரு காரணமா? ஏன் இவ்வளவு ஜாஸ்தி? கண்டிப்பாம்மா வந்து உங்களுக்கு 80 to 90% ஜாதகத்தில் இண்டிகேட் பண்ணும், சில நேரத்தில் இண்டிகேட் பண்ணாது. பட் வந்து பொதுவாக 6ஆம் இடம்னு சொல்லக்கூடாது ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் பகை நோய் ஸ்தானம்பாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, உங்களுக்கு வந்து ரோகஸ்தானம் வலுத்துருது. இப்போ செவ்வாய் ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லங்ஸில் எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். இந்த லங்ஸில் ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மூச்சு திணறல் ஏற்படும். அதனால் ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த 6ஆம் இடத்தை பார்க்கணும். 6ஆம் இடத்திற்கு வீடு கொடுத்தவர், அந்த வீட்டை கொடுத்தவர் யார்? அதாவது இப்போ 6ஆம் இடம் வந்து மேஷ லக்னம்னா அந்த மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடம் வந்து புதனுடைய ஸ்தானம் கன்னி. அப்போ அந்த கன்னிக்கு அதிபதி யாருன்னா புதன். அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இந்த செவ்வாய் என்ன நட்சத்திரத்திற்கு, கேது என்ன, ராகு என்ன நட்சத்திரத்திற்கும் பார்க்கணும். இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணி பார்த்துட்டு அதுக்குரிய பரிகாரங்களை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த ஃபிட்ஸு அந்த மாதிரி வகைகள் வந்து அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 பேரில் 7 பேர் 8 பேர் அவாய்ட் பண்ணிடலாம். சில ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது, கரெக்டாக காம்பினேஷன் பண்ணி போட்டோம்னா அந்த நரம்பு மண்டலத்தை அதை சரி பண்ணும். சில முத்ராஸ் இருக்குது. ஸோ எல்லா வகையிலையும் இது 3-4 முறையில் இதுக்கு வந்து நம்ம இது பண்ணோம்னா சரி பண்ணலாம். ஒரு சிலருக்கு அந்த தசா புக்திகள் நடந்துகிட்டு இருக்கும். சின்ன வயசுலேருந்து ராகு தசை நடந்துகிட்டு இருக்கும், 18 வருஷம் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் குரு தசை வரும். குரு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் சரி இருக்காது, குரு இருக்கிற இடம் சரி இருக்காது. அப்போ வந்து ராகு தசை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம், அப்புறம் குரு தசை ஒரு 16 வருஷம், 35 வயசு வரலும் கிட்டத்தட்ட இது தொடர்ந்து இந்த நோய் இருந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சனியும் சரியில்லைன்னா தொடர்ந்து நோய் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதை கரெக்டாக பார்த்துக்கூடிய பரிகாரங்களை செய்யும்போது மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணலாம். இல்லை அதுக்கான கரெக்ட் முழு சொல்யூஷனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. கண்டிப்பா சார். நீங்க அவாய்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேள்வி சார். ஒரு தாய் குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே ரத்தினங்கள் அணிவதன் மூலமாகவும் சில நீங்க சொல்ற அந்த முத்திரைகள் பண்றது மூலமாகவும் பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வராம தடுக்க முடியுமா? கண்டிப்பாமா. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் முன்னாடி பெங்களூரில் ஒருத்தருக்கு இதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, இல்லை ரொம்ப ரிஸ்க்கு, நீங்கள் வந்து அபார்ட் பண்ணிடுறதான் பெட்ரு, அடுத்த மாதம் பார்ப்போம், அடுத்த மாதம் நாங்கள் சொல்லிடுறோம் எப்படியாதுன்னு சொல்லியிருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு டெஸ்ட்டில்.
சரி, அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 5 கல் உள்ள காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் உபரத்தினங்களை போட்டு விட்டதுக்கப்புறமா அடுத்த மாதம் டெஸ்ட் பண்ணும்போது எவ்ரிதிங்ஸ் ஓகே, எல்லாம் கரெக்டாக ஆல்ரைட் நல்லா இருக்குது, நல்லா டெலிவரி ஆகி குழந்தை நல்லா டெலிவரி ஆச்சு, பேரும் வச்சாச்சு, முடிஞ்சுது. ஸோ அது போல் நிறைய அனுபவங்கள் இருக்குது எக்கச்சக்கமாக. கருவில் இருக்கும்போதே இப்போ நிறையா மிஷினரிஸை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. நமக்கு ஜாதகத்தில் தெரியும், நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரை குரு வந்து வக்ரமாக இருக்கக்கூடாது, குரு கடகத்தில் இருக்கக்கூடாது, குரு மகரத்தில் இருக்கக்கூடாது, குருவோட செவ்வாய் சேரக்கூடாது, குருவோட சந்திரன் சேரக்கூடாது, 5ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது, சந்திரன் செவ்வாய் சேரக்கூடாது, சந்திரன் சனி சேரக்கூடாது. சந்திரன் சனி சேர்ந்தால் அது மிகப்பெரிய யோகம். ஆனால் அதே நேரத்தில் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வரக்கூடிய குழந்தைகள் குறையா பிறக்கக்கூடிய எல்லா ஜாதகருடைய அப்பா அம்மா ஜாதகத்தையும் நான் சொன்ன இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் நட்சத்திர சாரம் பார்த்துக்கோங்க, உள்ளே குதிச்சு ஆராய்ச்சி பண்ணுங்கள், நவாம்சத்துக்கு போங்க, பாவத்துக்கு போங்க, என்னமோ நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா கட்டத்தில் இந்த காம்பினேஷன் இருந்ததுனாவே கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது முன்கூட்டியே நம்ம பார்த்துட்டோம், முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணும்பொழுதே கல்யாணம் பண்ணி அந்த 1 மாதம் 2 மாதத்துல இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்களை அணிகிறதுனால இப்போல்லாம் நிறைய பேர் அது ரெடி ஆகிடுறாங்க. சரி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, சரி ஓகே சார், நான் ஏற்கனவே என் மூத்த பொண்ணுக்கு பார்த்துட்டேன், இதே மாதிரி தான் பிரச்சனையாச்சு, ஸோ இன்னும் நான் ரெடியாக இருக்கேன், அடுத்தது நான் என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போடுறாங்க, போட்டுறதுக்கான வழிபாட்டு முறை பரிகாரங்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் குழந்தைங்க நல்லா பிறந்தது, எந்த பிரச்சனையுமே இல்லை. இதில் விதி வழியாக சிலர் மாட்டிக்கிறாங்க. எப்படின்னா கேட்டால் கூட சரி பார்த்துக்கலாம் விட, அப்படியே நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவநம்பிக்கையில் விட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைகள் குறையா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்றது கேட்கும்போது ஆரோக்கியமான வாழக்கூடிய அந்த வாழ்க்கை வந்து நம்முடைய கைகள்ல தான் இருக்கு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா புரியுது. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் புளியங்குடியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரங்களுக்கு. அவருடைய பெயர்? வீடு கருப்பசாமி. டேட் ஆஃப் பர்த்? 1979. தேதி மற்றும் மாதம்மா? கும்பராசி. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. அம்மா, டேட் ஆஃப் பர்த்ல தேதி மற்றும் மாதம் பிறந்த சொல்லுங்க. தேதி பிறந்த மாசம் சொல்லுங்க. ஐயா, மார்ச் 25 மேடம். அத சொல்லுங்கம்மா. ஓகேமா. மார்ச் 25. பிறந்த நேரம்? நேரம் தெரியுமா? நேரம் தெரியாது. பரவாயில்ல. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு? வீடு கட்டணும் மேடம். அது செட் ஆகவே மாட்டேங்குது. நாங்களும் 4-5 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இடம் வச்சிருக்கீங்களாமா? இடம் இருக்கு சார். இடத்துல கட்ட பாக்குறீங்கல்ல? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கம்மா, உங்க ஜாதகத்துல வந்து பெரிய கோளாறுலாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாகவே எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் கடுமையா தாமதப்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு. காரிய தடைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்புல கிரகங்கள் இருக்கு. இடத்த வந்து செக் பண்ணுங்கம்மா. இடம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சரியில்லாத இடமா இருக்கணும் நீங்க கட்டக்கூடிய இடம். அதை முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு அது சரியா அதை சரி பண்ணுங்க. இடத்த முதல்ல சரி பண்ணுங்க, திசைக்கு சரி பண்ணுங்க. திசைக்கு சரி பண்ணி, ஏன்னா ஏதோ ஒரு பக்கம் வளர்ந்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வளர்ந்துருக்கணும் நீங்கள் வச்சிருக்க இடத்துல. நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. வரக்கூடிய மார்ச் ஏப்ரலில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமாக இருக்குமா. இவர் அணியக்கூடிய ரத்தினம் வந்து பார்த்திங்கன்னா கனக புஷ்பராகம் பவழம். இந்த பவழம் வந்து ஏன்னா செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா செவ்வாய் தான் கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு கிரகம்னு சொல்லலாம். மேக்ஸிமம் அதான் ஆதாரமான கிரகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு பவழமும் ஒரு கனக புஷ்பராகம் போட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா, நல்ல ஒரு அமைப்பு உருவாகும். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சீனிவாசன் பேசுறேமா. ஸ்ரீனிவாசன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக. உங்க டேட் ஆஃப் பர்த்? 6/9/1967. பிறந்த நேரம்? 3:15 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கன்னி ராசி, உத்திரம் 4ஆம் பாதம். ஸ்ரீனிவாசன் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? வாழ்க்கையே போராட்டமா இருக்கு. ஐயாட்ட கேட்டலாம் தான். ஓகே, கவலையப்படாதீங்க, ஐயா அதற்கான தீர்வுகள் இப்ப கொடுப்பாரு. என்னங்க வாழ்க்கையே போராட்டமா இருக்கா? ஆமா ஆமா. வாழ்க்கையை சுவையா மாத்திக்கங்க. ஏன்னா உங்களுடைய வயசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து ஒரு நேரம் பக்குவம் அடைஞ்சிருக்கணும். நீங்க வந்து போராட்டங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. சுவையா மாத்திக்க பாருங்க. லக்னத்துல உங்களுக்கு குரு இருக்குது. அதனால எப்போவுமே ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அப் இருந்தால் ஒரு டவுன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் தான். தொடர்ந்து சனிக்கிழமை ராத்திரி நேரத்துலையும் திங்கக்கிழமை இரவு நேரத்துலையும் தொடர்ந்து சிவனை வழிபட்டு வாங்க. நல்ல வாழ்க்கையில் ஒரு இனிமை, சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு நீங்கள் அணியக்கூடிய ரத்னம் வந்து உங்களுக்கு மாணிக்கம். மாணிக்கம் ஒரு 3 கேரட் அளவில் முத்து, பசரா முத்துன்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் முத்து, கேசிபி முத்து. அந்த முத்து வந்து ஒரு 3லேருந்து 4 கேரட் அளவுலையும் போட்டு பாருங்க. வாழ்க்கை சுவையாகவும் இனிமையாகவும் இருக்கும். வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. முக்கியமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையான டென்ஷனை குறைக்கக்கூடிய அற்புதமான யோக முத்திரை சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி.
இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ராசிகள் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.